வணக்கம்மா, உங்க பேர் என்னம்மா? சித்ரலேகா சார். எந்த ஊரு? கோயம்புத்தூர் சார். என்ன தொழில் பண்றீங்கம்மா? சார் நாங்க ஒரு இன்ஜினியரிங் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்கேன் சார். அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. சார் டிக் ஆஃபீஸ்க்கு லோன் கேட்டறதுக்காக போயிருந்தேன் சார். சரி டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டருக்கு. சரி அவங்க சொன்னாங்க சார் இந்த மாதிரி ஸ்கீம் இருக்கு, எஸ்சி பீப்புளுக்குன்னே ஸ்பெஷலா சார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ஸ்கீம் சார். சரி. இப்போ நாங்க அதுல அவைல் பண்ணிட்டோம் சார். நீங்க எந்த நோக்கத்துக்காக கடன் வாங்குனீங்க? கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்காக சார், இன்ஜினியரிங் யூனிட் சார். அப்ளை பண்றதுக்கெல்லாம் உங்களுக்கு ஈஸியா இருந்ததா? சார் சரி சரி. எல்லாமே டிக் ஆஃபீஸ்ல ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க சார். எவ்வளவு நாள்ல உங்களுக்கு இன்டர்வியூ செஞ்சாங்க? சார் ஃபர்ஸ்ட் கலெக்டரேட்ல இன்டர்வியூ மாதிரி வச்சிருந்தாங்க. சரி. முடிஞ்ச 1 மந்த்ல எனக்கு சிஎம் சார் தான் சார் சென்னை வந்து வாங்கினது. மாவட்ட தொழில் மையத்தில் இருக்க அதிகாரிகள்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களா? ரொம்ப நல்லா உதவி பண்ணாங்க சார். எவ்வளவு மானியம் கிடைச்சது? 68,37,000 சார். அப்படியா, சந்தோஷம் சந்தோஷம். இந்த திட்டத்துல தொழில் முனைவராக உயர்ந்த உங்களோட வாழ்க்கை தப்பி எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சார். எங்களுக்கு இப்படி இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் மாதிரி இருக்கு சார். வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். நீங்க இந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணனால எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சரிம்மா சரிம்மா, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா. நன்றி நன்றி. நன்றிங்க சார். நன்றி நன்றி. சொல்லுங்க சார். சஞ்சய். சஞ்சய் வந்து ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. நான் சஞ்சயோட அம்மா பேசுறேன். இல்லம்மா, நான் முதலமைச்சர் பேசுறேன், மு.க. ஸ்டாலின். சொல்லுங்க சார். என்ன பண்றீங்கம்மா நீங்க? வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்கு சார். பையன் எந்த ஸ்கூல்ல படிக்கிறாப்ல? நேஷனல் ஸ்கூல் சார். சரி சரி சரி. இந்த மாதாந்திர பராமரிப்பு உதவித்தொகைலாம் வாங்குறீங்களாம்மா? வருதுங்க சார். எவ்வளவுமா வருது? 1500 ரூபாய் வருது சார். தொடர்ந்து வருதா? தொடர்ந்து வருது சார். பேங்க் மூலமா வருதா, போஸ்ட் ஆஃபீஸ் மூலமா வருதா? பேங்க் மூலியம் தான் சார். பயனுள்ளதா இருக்கா உங்களுக்கு இந்த தொகை? ரொம்ப உதவியா இருக்கு சார். சரி சரி சரி. மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் அதிகாரி வந்து சரியா முறையா உங்களை நடத்துறாங்களா? அதெல்லாம் கரெக்டா மெயின்டைன் பண்றாங்க. வேற ஏதாவது ஒரு கருத்து சொல்ல வேண்டியிருக்கா உங்களுக்கு? உங்களை நேர்ல பார்த்து பேசணும்னு தான் ஆசையா இருக்கு. சரிம்மா, கலைஞர் உரிமை தொகை கொடுக்குறோமே, வருதா உங்களுக்கு? இந்த பணமும் வருது. கூட பிறந்த அந்த மாதிரி நீங்க எங்களுக்கு அந்த பணமும் வருது. ரொம்ப உதவியா இருக்கு எங்களுக்கு. சரி, இந்த மாசம் மாசம் எப்போ வருது? பேங்க்கு இதாயிடுது. எந்த தேதியில வருது? 14 நைட்டே ஏறிடும். இது எதுக்கு பயன்படுத்துறீங்க நீங்க? பெரியவன் 10th படிக்கிறான். அவனுக்கு டியூஷன் ஃபீஸ் 500 ரூபாய் கட்டிடுவேன். திங்ஸ் எல்லாம் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் இதா இருந்தா அவனுக்கு நான் செலவு பண்ணிடுவேன். சரிம்மா, சந்தோஷமா, வாழ்த்துக்கள்மா. மணிகண்டனா? ஆமாங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசுறேன். சொல்லுங்க சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். உங்களுக்கு இந்த விபத்து நடந்துச்சுல சமயத்துல, ஆமாங்க சார். மருத்துவமனைக்கு எப்படி அழைச்சிட்டு போனாங்க உங்களை? நேரத்துல மீட் பண்ணாங்க சார். சரி, இப்ப நல்லா இருக்கீங்களா? கொஞ்சம் பரவாயில்ல சார். நன்றி நன்றி. ரொம்ப நன்றி சார். நீங்க போன் பண்ணி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். வணக்கங்க, முதலமைச்சர் பேசுறேன். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். எந்த ஊர் நீங்க? ஐயா செங்கல்பட்டு மாவட்டம் ஐயா. நான் 2 கண் பார்வையாக பிளைண்டுங்க ஐயா. என் அக்கா சுகன்யான்றவங்க, அவங்க 2 காலுமே வராது. அக்கா பையன் இருக்கான், அவனும் மூல வளர்ச்சியில. மாதாந்திர பராமரிப்பு உதவித்தொகைலாம் வருதா? ஐயா கரெக்டா வருதுங்க ஐயா. எல்லாம் உங்களுடைய கருணுங்க ஐயா. எவ்வளவு தொகை வருது? ஐயா எனக்கு 1500 ரூபாய் போடுறாங்க ஐயா. சரி. என்னுடைய அக்காவுக்கும் 1500 ரூபாய் போடுறாங்க. சரி. என் அக்கா பையனுக்கு 2000 ரூபாய் போடுறாங்க ஐயா. தொடர்ந்து வருதா? தொடர்ந்து வருதுங்க ஐயா. பேங்க் மூலமாவா, போஸ்ட் ஆபீஸ் மூலமா வருதா? பேங்க் மூலியமா வருது ஐயா. பயனுள்ளதா இருக்கா? பயனுள்ளதா இருக்குங்க. அதை நம்பிதான் குடும்பமே ஐயா. இப்போ மாற்றுத்திறனாளி அலுவலகத்துல அதிகாரிகள்லாம் உங்களை சரியாக கவனிச்சுக்கிறாங்களா? நல்லா பாக்குறாங்க ஐயா. ஐயா சந்தோஷம் சந்தோஷம். ஹலோ வணக்கம், யார் தெரியுதா? தெரியுதா? தெரியுது சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்க பேர் என்னம்மா? சங்கீதா சார். இந்த ஊர்ல படிக்கிறீங்க? சார் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் அச்சங்குடி பிரைமரி ஸ்கூல்ல பாப்பா கீர்த்தி ஸ்ரீ 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறா சார். ஓ, அங்க அம்மாவா நீங்க? காலை உணவு திட்டம்லாம் கரெக்டா கொடுக்குறாங்களா? கரெக்டா கொடுக்குறாங்க சார். பாப்பா காலையிலேயே 8 மணிக்கு போயிருவா. சரி. காலையிலேயே சாப்பாடுலாம் நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கா? திருப்தியா இருக்கா? திருப்தியா இருக்கு சார். ரொம்ப சந்தோஷமா. ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள்.